இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு நடுநிலையான அமைப்பு தான் தேர்தல் ஆணையம். ஆனால் சமீப காலமாக, குறிப்பாக கடந்த 11 வருடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பிரான்ச் கிளை அலுவலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று இந்திய மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் ஒரு மிக முக்கியமான ஆதாரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது இந்திய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி ஒரு ஆதாரம் வெளியாக இருக்கிறது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தை ஒட்டு மொத்தமாக சிக்க வைத்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. என்னன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. அதாவது 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு மாநிலம் கேரளா. இந்த கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு கடந்த மார்ச் 22ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திடமிருந்து ஒரு அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் வந்திருக்கிறது. அது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, 2019 வருடத்தில் தேர்தல் விதிகளை விளக்கக்கூடிய ஒரு ஆவணம். இந்த மின்னஞ்சலில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய முத்திரை இடப்பட்ட மின்னஞ்சலாகத்தான் அது இருந்திருக்க வேண்டும். ஆனால் பாஜகவினுடைய முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு லெட்டர் பேடில் இந்த செய்தி கேரளாவில் உள்ள எதிர்க்கட்சி நபர்களுக்கெல்லாம் வந்திருப்பது என்பது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது மோடி அமித்ஷாவிற்கு ஊதுகுழலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உறுதியாகி இருக்கிறது. சரி, இப்படி ஒரு சம்பவம் வந்துருச்சு. இப்போ இதை பற்றி கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். இதற்கு தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் தான் இன்னமும் மக்கள் மத்தியில் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு சாதாரண எழுத்து பிழை மட்டும்தான், தவறு கவனிக்கப்பட்டவுடன் அந்த ஆவணம் திரும்ப பெறப்பட்டது இப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நடுநிலையான அரசு அலுவலகத்திற்குள்ள பாஜகவினுடைய முத்திரை எப்படி வந்தது? அந்த அரசு அதிகாரி எப்படி தனது கணினியில் இந்த முத்திரையை சேர்த்து வைத்தார்? இந்த கேள்விக்கு இந்த நொடி வரையிலும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து பதில் இல்லை. நல்லா கேட்டுங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு ஒரு லெட்டர் பேட் இருக்கும், அதில் எலெக்ஷன் கமிஷனுடைய முத்திரை இருக்கும். ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு அனுப்பப்பட்ட அந்த லெட்டர் பேடில் மின்னஞ்சலில் தேர்தல் ஆணையத்தினுடைய முத்திரைக்கு பதிலாக பாஜகவினுடைய முத்திரை இருந்திருக்கிறது. அதாவது தாமரை பூச்சின்னம் போட்ட முத்திரை. அப்போது என்னென்னா, எலெக்ஷன் கமிஷனருடைய அந்த கணினிக்குள்ளே எப்படி இது இந்த பாஜகவினுடைய லெட்டர் பேடுடைய முத்திரை உள்ளே வந்தது? ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? ஆனால் இந்த நொடி வரையிலும் அதற்கு பொறுப்பான பதில் இல்லை. ஒரு சாதாரணமான பிழை நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கேட்டுங்க. நம்ம எல்லாம் தொடர்ந்து, அதாவது இப்போ எங்களை போன்ற ஊடகங்களெல்லாம் கடந்த 9 வருடங்களாக பாஜகவிற்கும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து இந்திய தேர்தல்களை எப்படி மடைமாற்றி கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பல்வேறு நேரங்களில் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் கூடுதலும் நடந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் நடந்திருக்கு. இப்போ வட இந்தியாவில் நடக்கும், ஆதாரங்கள் வெளியாகும், நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், அதை பற்றி பேசுவோம், நிறைய பேர் ட்ரோல் பண்ணுவாங்க, அது அப்படியே போயிடும். ஞானேஷ்குமார் அலங்காமல் குலுங்காமல் இருப்பார். இதான் கடந்த பல வருடங்களாக நடந்து கொண்டிருப்பது என்பது நமக்கு தெரியும். விளைவு என்ன? வட இந்திய மாநிலங்களில் பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இப்போது தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கவிருக்கிறது, கேரளாவில் தேர்தல் நடக்கவிருக்கிறது. இங்கெல்லாம் ஒரு ஓட்டு கூட இவனுங்க வாங்க மாட்டானுங்கன்னு நமக்கு தெரியும், பிஜேபிக்காரெல்லாம். ஆனால் வழக்கம் போல் நம்ம வட இந்தியாவில் இவனுங்க செஞ்ச பித்தலாட்டங்களெல்லாம் அம்பலபுரமாவது ட்ரோல் போட்டு சாதாரணமாக கடந்து வந்ததை போன்று இருந்தோம் என்றால், தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மற்ற மாநிலங்களும், குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலான மோசடிகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ மேற்கு வங்கத்தில் இன்னைக்கு கூட செய்தி வந்திருக்கு. என்ன, 60 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, அது இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என்று சொல்கிறார்கள். இன்னொன்று நான் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான், ஆனால் கூடுதலாக இந்த இடத்துல சொல்லணும். ஒரு எலெக்ஷன் கமிஷனரை, அதுவும் நம்முடைய இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்திய நாட்டில் ஒரு எலெக்ஷன் கமிஷனரை எப்படி தேர்வு செய்வாங்க? ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, எதிர்க்கட்சி தலைவர், இந்தியாவினுடைய பிரதமர், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் தேர்வு செய்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த முறை ஞானேஷ்குமார்னு ஒரு தேர்தல் ஆணையர் இருக்கார்ல, இவரை தேர்வு செஞ்சது யார்? மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து. எப்படி
கடந்த முறை இவர்கள் எல்லா இடங்கள்லையுமே தோற்றுருவாங்க, இவங்க செஞ்சுருக்கக்கூடிய ஊழல் மக்கள் விரோத செயல்களெல்லாம் வெளிவந்துடும், எல்லாரும் சிறைக்குள்ளே போய் இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற போது எதிர்க்கட்சி எம்பிக்களை எல்லாம் தூக்கி விரட்டி விட்டுட்டு, பார்லிமெண்ட்லேருந்து விரட்டி விட்டுட்டு ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் வேண்டாம், யாரும் வேண்டாம், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், ஆளும் கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இப்போ மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து இந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்திருக்கிறார். இது எப்படி நியாயமாகும்? அப்படிப்பட்டவர் அந்த பொறுப்பில் இருந்தால் எப்படி தேர்தல் நேர்மையாக நடக்கும்? ஒரு தலைபட்சமாகத்தானே நடக்கும். அதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ நீங்கள் பாருங்கள், கேரளாவினுடைய பாஜக கட்சியினுடைய மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர், இவங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஏஷியானெட் என்று சொல்லக்கூடிய சேனலுடைய உரிமையாளர். கர்நாடகாவில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வந்து ஆட்டையை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸெல்லாம் இருக்கிறவங்க. அண்ணாமலையை எப்படி கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டில் வரவழைச்சானுங்களோ இவனுங்கெல்லாம் வரவழைக்கிறதா, இவனுங்களுக்குன்னு தலைவர்லாம் யாரும் கிடையாது. இப்போ கோல்வால்வர் ஹெட்கவர்னால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, இப்போ கோவத்துக்குள்ளே போயிடுவாங்க. அதனால் எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு மாநிலத்திலிருந்து இறக்குமதி செய்கிறது. அவனுக்கு தலைவர்கள் கிடையாது, இவனுக்கு பாஜகவுக்கு தலைவர்களே கிடையாது. எங்கே இருந்தால் இறக்குமதி பண்ணுறது. அப்படி தான் இந்த ராஜீவ் சந்திரசேகர்னு ஒருத்தனை கேரளாவில் அந்த மாநிலத்தினுடைய பாஜகவுடைய தலைமை பொறுப்பில் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அவன் ஒரு கார்ப்பரேட் ஒரு பெரிய பெரும் முதலாளி. இப்போ இவன் வந்து இந்த முறை வந்து தேர்தலில் போட்டியிடுகிறான், திருவனந்தபுரம் தொகுதியில் போட்டியிடுறான். இதற்காக அவன் வேட்பு மனு தாக்கல் செஞ்சுருக்கிறான். இப்போ அவனுடைய வேட்பு மனு என்னென்னா முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? 2 ஆண்டுகளில் 65 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்கிறான். அதாவது அமித்ஷாவுடைய பையன் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி அசுரத்தனமான வளர்ச்சி. இதுக்கு எப்படின்னு சரியான கணக்கும் காட்ட தெரியல அவனுக்கு. அவனுடைய வேட்பு மனு வந்து இன்றைக்கி முடக்கி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு லட்சணமானவங்க தான் பிஜேபி காரணங்களாக இருக்கிறானுங்க அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலில் பாஜக காரன் கொண்டு வந்து நிப்பாட்டுறவன் எல்லாமே கிரிமினல்களாக இருக்கிறானுங்க, மிகப்பெரிய மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுறோம், ஊழல் செய்பவனாக இருக்கிறானுங்க. இப்படிப்பட்டவனுங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குற கட்சியாக, ஏராளமான கிரிமினல்களை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய கைப்பிடிக்குள்ளே கொண்டு வச்சு இந்த மாதிரியான பித்தலாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை யார் கேட்குறது? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வட இந்தியாவில் நடந்து கொண்டிருந்த விஷயங்களை நம்ம பேசினோம், ட்ரோல் பண்ணோம், பேசாமல் அதுக்கப்புறம் கடந்து போயிட்டோம். இங்கே அது நடந்தது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பாஜக தொடர்ந்தால் என்னவாகும்? தமிழ்நாட்டில் பாஜக எல்லாம் தப்பி தவறி வந்ததுன்னா என்னங்க ஆகும்? நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சி வேணாலும் நீங்கள் எடுங்க. ஆனால் பாஜக ஆர்எஸ்எஸ் மாதிரி மிக மோசமான மக்கள் விரோத கட்சியை உலகத்திலே நீங்கள் பார்க்க முடியாது. அது வந்ததுன்னு வைங்க, தமிழ்நாட்டில் எல்லாவனுக்கும் சங்கு தான். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.